அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிக மிக முக்கியமான ஒரு பதிவு. இன்றைய தினம் ஜூலை மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆடி மாதத்தின் முதல் நாள், ஆடி முதல் வெள்ளியும் கூட. தக்ஷணாயன புண்ணிய காலம் ஆரம்பம். இன்றைய தினம் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள் எப்படியாவது இந்த ஒரு பொருளை வாங்கி பாருங்கள். பணம் மற்றும் அதிர்ஷ்டம் இரண்டுமே சேர்ந்து கிடைக்கும். எப்பவுமே வாழ்க்கையில நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களும் விஷயங்களும் தாங்க மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொண்டு வரும். அதன் அடிப்படையில் இன்றைய அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருளை வாங்கி வைத்தால் மகாலட்சுமி கடாட்சம் பூரணமாக நமக்கு கிடைக்கும். இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களுக்கும் 16 செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தோம்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிரனுக்கு உகந்த கிழமை வெள்ளி, உகந்த நேரம் இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரம். பொதுவாக வெள்ளிக்கிழமையில 3 நேரங்கள் நமக்கு சுக்கிரஹோரை கிடைக்கும். காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த 3 நேரங்கள் இருந்தாலும் இரவு நேரத்தில் வரக்கூடிய, அதாவது இரவு 8 மணி முதல் 9 மணி வரை இருக்கும் இந்த சுக்கிரஹோரை நேரம் மிக மிக விசேஷமானது. இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினால் கூட போதும். அதிலும் மிகவும் முக்கியமான ஒரு பொருள் இருக்குங்க, அதை மட்டும் வாங்க மறக்காதீங்க. சரி, வாங்க நாம் வாங்க வேண்டிய அந்த முக்கியமான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிகவும் முக்கியமான எளிமையான சக்தி மிக்க ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போகும் பொருட்களை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக நீங்க வாங்கலாம், அல்லது கொஞ்சம் முன்னாடியே கூட நீங்க வாங்கிடுங்க. வாங்கிய அந்த பொருட்களை பூஜை அறையில், அதாவது சுவாமி படம் முன்பாக வைக்கும் நேரம் தாங்க இரவு 8 முதல் 9 மணியாக இருக்கணும். வாங்க வேண்டிய முதல் முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தோம்னா கல்லுப்பு. சாஸ்திரங்கள்ல ஜலமாணிக்கம், பூமி கர்ப்பம், சமுத்திர ஸ்வர்ணம்னு இந்த கல்லுப்பிற்கு நிறைய பெயர்கள் உண்டு. மகாலட்சுமி தாயார் பூரணமாக வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இந்த கல்லுப்பு மிகவும் முக்கியமான பொருள். பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் கல்லுப்பை வாங்குவது மிக மிக விசேஷம். நிறைய பதிவுகள்ல அதை நம்ம பார்த்திருக்கோம். அதிலும் இன்றைய தினம் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கல்லுப்பை கொஞ்சம் முன்னாடி கூட நீங்க வாங்கிக்கலாம். ஆனால் இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக ஒரு சின்ன பாத்திரத்துல அந்த கல்லுப்பை கொட்டி வைங்க. வீட்டில் நிறைய செல்வம் சேரணும், மகாலட்சுமி தாயார் நிரந்தரமாக வீட்டில் வாசம் செய்யணும், 16 செல்வங்களும் பொழியணும்னு மனமுருகி பிரார்த்தனையை செய்யுங்க. அரை மணி நேரத்திற்கு பிறகு இந்த கல்லுப்பை நீங்க சமையலுக்கு பயன்படுத்தும் அந்த கல்லுப்பு ஜாடி அல்லது பாக்ஸ்ல போட்டு வச்சிருங்க. இதற்கு அடுத்த பொருட்கள் எல்லாம் வாய்ப்பு இருந்தால் நீங்க வாங்கலாம். மகாலட்சுமி தாயார் மற்றும் வராகி அன்னைக்கு மிகவுமே பிடித்தமான மாதுளம் பழம். நீங்க நேரடியா மாதுளம் பழத்தை இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக நைவேத்தியம் செய்யலாம், அல்லது மாதுளம் பழத்தை உரித்து அந்த முத்துக்களை மட்டும் எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு கொஞ்சமா தேன் கலந்து நைவேத்தியம் செய்வது இன்னமும் கூடுதல் பலனை கொடுக்கும். அரை மணி நேரத்திற்கு பிறகு அதை பிரசாதமாக நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சாப்பிடலாம். அடுத்த மிக மிக முக்கியமான பொருள் பச்சரிசி. பச்சரிசி பயன்படுத்தாதவங்க சாப்பாட்டிற்கு நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகை அரிசியை வேணாலும் வாங்கலாம். வீட்டில் ஆல்ரெடி அரிசி இருந்தாலும் கூட கொஞ்சமாக இந்த அரிசியை வாங்குவது நல்லது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரிசியை வாங்குவது வீட்டில் மற்ற மளிகை பொருட்களையும் நிறைவாக இருக்க செய்யும். அரிசியை நம்ம பூஜை அறையில வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. அதை வீட்டுக்கு எடுத்துட்டு வரும் நேரம் இரவு 8 மணி முதல் 9 மணியாக இருக்கணும். அடுத்த சூட்சமமான ஒரு பொருள் வெள்ளி நாணயம். வெள்ளி நாணயமாகத்தான் வாங்கணும்னு கிடையாதுங்க. வெள்ளி பொருட்கள், ஆபரணங்கள், பூஜை பொருட்கள்னு எது வேணாலும் வாங்கிக்கலாம். பஞ்ச உலோகத்தில் தோஷம் இல்லாத உலோகம் வெள்ளி. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கிரஹோரை நேரத்தில் இந்த வெள்ளியை வாங்குவது தங்கம், வைரம் போன்ற உயர் ரக ஆபரணங்களுடன் நல்ல பண வரவையும் அது ஏற்படுத்தி கொடுக்கும். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க இன்றைய தினம் 1 கிராம் ஆவது இந்த வெள்ளி நாணயத்தை வாங்கி நீங்க வீட்டில் வைங்க. இரவு 8 மணி முதல் 9 மணிக்குள்ளாக பூஜை அறையில் இந்த வெள்ளி நாணயத்தை அல்லது வெள்ளி ஆபரணங்களை வச்சுட்டு அதற்கு பிறகு நீங்க பயன்படுத்திக்கலாம். வெள்ளி நாணயமாக இருந்தால் அதை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி போன்ற பணம் வைக்கும் இடத்துல வச்சிருங்க. அடுத்ததாக ஒரு தாந்திரிக பொருள் இருக்குங்க, அதுதான் ஊறுகாய். எந்த வகை ஊறுகாய் வேணாலும் நீங்க வாங்கலாம். இதை பூஜை அறையில வைக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. நீங்க டைரக்டா கிச்சன்ல வச்சிடலாம். அதிலும் குறிப்பாக நெல்லிக்காய் ஊறுகாய் வாங்குவது மிக மிக விசேஷம். சோ வாய்ப்பு இருக்கிறவங்க நெல்லிக்காய் ஊறுகாய் நீங்க வாங்குங்க.
வாங்கிடுங்க. இப்ப நம்ம பார்த்த பொருட்களில் கல்லுப்பை நீங்க மறக்காம வாங்கிடுங்க. மற்ற பொருட்கள் வாய்ப்பு இருந்தால் நீங்க வாங்குங்க. இப்ப நம்ம பார்த்த அனைத்து பொருட்களையும் கூட தாராளமாக வாங்கலாம். இன்றைய தினம் இந்த எளிமையான விஷயத்தை நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக ஒரு முக்கியமான தகவல், நம்ம டிவைன் ட்ரூத் சேனல் சார்பாக சில பிரத்யேகமான தெய்வீக தாந்திரிக பொருட்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுல ரெகுலரா நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு தாந்திரிக பொருள் என்னன்னு பார்த்தோம்னா அரோமா லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம் மற்றும் லாவெண்டர் திரவியம். இந்த ஆடி மாதத்துல இந்த லோட்டஸ் ஆயில், தாமரை திரவியம் மற்றும் லாவெண்டர் ஆயில் வாங்குறவங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை இலவசமாக நம்ம கொடுக்கிறோம். வெறும் லோட்டஸ் ஆயில் அல்லது லாவெண்டர் ஆயில் எது வாங்கினாலுமே அதனுடன் ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை கொடுக்கிறோம். அதை பற்றியும் இப்ப டீடைல்டா பார்க்க போறோம். சரிங்க, இந்த தாமரை திரவியம் அரோமா லோட்டஸ் ஆயிலை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, நீங்க வீட்டில் வழக்கமாக ஏற்றக்கூடிய எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அது காமாட்சி அம்மன் விளக்கு, பாவை விளக்கு, அகல் விளக்குன்னு எந்த விளக்காக இருந்தாலும் சரி, அதில் இருக்கும் நெய் அல்லது எண்ணெயில் 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை சேர்த்து நீங்க விளக்கேற்றினாலே போதும். அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் உங்கள் வீடு தேடி வரும். குறிப்பாக கடை வச்சிருக்கீங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கின்ற பட்சத்தில் அங்க இருக்கக்கூடிய விளக்கிலும் இந்த தாமரை திரவியத்தை நீங்க சேர்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் அசுர வளர்ச்சி ஏற்படும். வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க நீங்க விளக்கேற்றும் போது 3 முதல் 5 சொட்டுகள் இந்த தாமரை திரவியத்தை எண்ணெய் அல்லது நெய்யில் நீங்க சேர்த்து விளக்கேற்றி பாருங்க. நிரந்தர லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும். வீண் விரயங்கள், அனாவசிய மருத்துவ செலவுகள் அனைத்தும் கட்டுப்படும். மிக மிக முக்கியமாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த தாமரை திரவியத்தை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. மொத்த கடனும் விரைவாக தீர்வதற்கான வாய்ப்புகள் அமையும். முழுக்க முழுக்க பணவசியத்தையும் லக்ஷ்மி கடாட்சத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த தாமரை திரவியம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் சொல்றேங்க, நம்ம வீட்டில் நீண்ட நாட்களாக இந்த தாமரை திரவியம் மற்றும் லாவெண்டர் ஆயில் இரண்டுமே நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அதிரடியான பலனை கொடுக்கக்கூடியது. அதனால தாங்க இந்த பொருட்களை வாங்கினவங்க ரெகுலரா வாங்கிட்டே இருக்காங்க. இரண்டாவதாக நம்ம பார்ப்பது லாவெண்டர் திரவியம். தீய சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த லாவெண்டர் திரவியத்திற்கு உண்டு. இந்த லாவெண்டர் திரவியத்தை எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தோம்னா, வீடு துடைக்கும் தண்ணீர்ல 3 முதல் 5 சொட்டுகள் இந்த லாவெண்டர் திரவியத்தை சேர்த்து வீட்டை நம்ம துடைத்தாலே போதும். கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறை ஆற்றல்களும் வீட்டில் இருக்கவே முடியாதுங்க. சில வீடுகளில் வாஸ்து தோஷம் இருக்கலாம், அதனாலையும் நிறைய பிரச்சனைகள் வரும். உடனடியாக வீட்டை மாற்றவோ அல்லது வீட்டை நம்ம புதுப்பிக்கவோ முடியாது. சோ அது வரைக்கும் இந்த லாவெண்டர் திரவியத்தை பயன்படுத்தி வீட்டை நம்ம தொடச்சாலே போதும். அந்த வாஸ்து தோஷங்கள் வெகுவாக குறையும். வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் வந்துகிட்டே இருக்கு, வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மன நிம்மதியே கிடையாது, வீட்டுக்குள்ள வந்தாலே ஏதோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்க, ஏதோ நெகட்டிவா இருக்க மாதிரி தோணுதுன்னு சொல்றவங்க இந்த லாவெண்டர் திரவியத்தை 3 முதல் 5 சொட்டுகள் வீடு துடைக்கும் தண்ணீர்ல சேர்த்து வீட்டை நீங்க ரெகுலரா தொடச்சு பாருங்க. வீட்டையே லாண்ட்ரிக்கு போட்டதை போல, சலவைக்கு போட்டதை போல நல்ல புத்துணர்ச்சியா ஃப்ரெஷ்ஷா மாறிடும். வீட்டில் நேர்மறையான ஆற்றல், பாசிட்டிவிட்டி நிரம்பி வழியும். பொதுவாகவே நம்ம வீடு பாசிட்டிவா இருந்தாலே நாம் எடுக்கும் காரியமும் வெற்றியில் முடியும். இதையெல்லாம் தாண்டி நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வீக தாந்திரிக பொருட்களாக இருந்தாலும் வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு கொடுக்கறதுனால அதனுடைய பலன்கள் பல மடங்காக பெருகி நமக்கு கிடைக்குதுங்க. நம்ம லோட்டஸ் ஆயில் பார்த்திருந்தோம். அந்த லோட்டஸ் ஆயில் பார்த்தோம்னா வாரத்துல 2 நாட்கள் நீங்க விளக்கேற்றும் போது பயன்படுத்தினாலே போதும், முழு பலன்கள் கிடைக்கும். டெய்லி நம்ம யூஸ் பண்ணணும்னு கிடையாதுங்க. இந்த ஆடி மாதம் முழுவதும் லோட்டஸ் மற்றும் லாவெண்டர் ஆயில் புக் பண்ண போறவங்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி குபேர நாணயத்தை கொடுக்க போறோம். பித்தளையால் ஆன நாணயம். இந்த காயினுடைய ஒரு பக்கத்துல குபேர யந்திரமும் இன்னொரு பக்கத்துல ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய திருவுருவமும் பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த லக்ஷ்மி குபேரர் நாணயத்தை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ் அல்லது வாலெட்ல நம்ம வச்சாலே போதும், அது பணவரவை பல மடங்கு அதிகரித்து கொடுக்கும். இப்ப நம்ம பார்த்த லோட்டஸ் ஆயில் மற்றும் லாவெண்டர் ஆயில் வித் லக்ஷ்மி குபேர நாணயம் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஜஸ்ட் ஒரு மெசேஜ் அனுப்பினால் மட்டுமே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.